தமிழகத்தில் அனைத்து இடங்களிலும் போதைப் பொருட்கள் தாராளமாக கிடைப்பது காவல்துறையினருக்கு தெரியுமா தெரியாதா என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, அது குறித்த கூடுதல் விவரங்கள். தமிழகத்தில் அனைத்து இடங்களிலும் போதைப் பொருட்கள் தாராளமாக கிடைப்பது காவல்துறையினருக்கு தெரியுமா தெரியாதா என்று தற்போது காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு அதிரடியான கேள்வியை கேட்டிருக்கிறது. குறிப்பாக பெரும்பாக்கம், துறைப்பாக்கம் குடிசை மாற்று வாரிய கட்டிட பகுதிகளை அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட வழக்கு தொடர்பான விசாரணை இன்று தினம் நடைபெற்றது. இந்த விசாரணையில் காவல்துறைக்கு பல்வேறு கேள்விகளை உயர்நீதிமன்றம் முன்வைத்திருந்தது. குறிப்பாக தமிழகத்தில் அனைத்து இடங்களிலும் போதைப் பொருட்கள் தாராளமாக கிடைப்பது காவல்துறைக்கு தெரியுமா, போதைப் பொருள் வழக்குகளை விசாரிக்க தனி அமைப்பு ஏதேனும் இருக்கிறதா இல்லையா, இந்த வழக்குகளை சுதந்திரமான ஒரு அமைப்பின் வசம் ஒப்படைக்கலாமா என்பன போன்ற கேள்விகள் எல்லாம் கேட்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பெரும்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் போதைப் பொருள் கடத்தல் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது, இதற்கான குற்றங்கள் எண்ணிக்கையும் குறைந்திருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி கொடுப்பது, அது தொடர்பாக மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையக்குழுவும் தாலுகா சட்டப்பணிகள் ஆணையக்குழுவும் நேரில் ஆய்வு செய்து இந்த பெரும்பாக்கம், துறைப்பாக்கம் குடிசை மாற்று வாரிய கட்டட பணிகளில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய அடிப்படை வசதிகள் தொடர்பான ஒரு அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் அதற்கான உத்தரவில் குறிப்பிட்டு இந்த வழக்கினுடைய விசாரணையை செப்டம்பர் 9ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறது. இந்த வழக்கு வேறு வழக்காக இருந்தாலும் போதைப் பொருட்கள் கலாச்சாரம் தொடர்பாக காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு என்பது தொடர்பான ஒரு அதிரடியான கேள்வியை தற்போது காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் எழுப்பியிருப்பது தற்போதைய ஒரு அண்மை செய்தியாகவும் முக்கிய செய்தியாகவும் பார்க்கப்படுகின்றது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவா.